வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. பரிமளா அண்ட் கோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர். ஜெயராம், ஊர்வசி, அவங்க பொண்ணுங்களான சஞ்சனா மற்றும் அனாத்திகா. இவங்க 4 பேரும் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ். 2 பேர் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், 2 பேரும் அப்பா அம்மா, ஒரு நார்மல் ஃபேமிலி. ஸோ அதில் 2வது பெண்ணுக்கு வந்து நம்ம சாண்டி வந்து தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காரு, ஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்காரு, அவங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஏரியாவில் வந்து அவர் ஒரு ட்ரக்ஸ் சப்ளையர், ஒரு பொறுக்கின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிப்பட்டவர் இங்கே ரொம்ப தொடர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டே வருது. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனோன்னே அந்த 4 பேர் சேர்ந்து ஒரு நைட் வந்து பிளான் பண்ணுறாங்க, அவர் பேசாமல் தீர்த்து கட்டிடலாமா. ஆனால் ஆப்வியஸ்லி அவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கே ஒரே பயத்தில் அதை அப்படியே விட்டுறாங்க. பட் பிளான் பண்ண சமயம் அடுத்த நாள் அவர் செத்து கிடக்கிறார். ஸோ யாரோ இந்த 4 பேரில் ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த குடும்பத்தில் உள்ள 4 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகப்பட்டு இருக்கும்போது போலீஸ் இந்த பக்கம் கேஸை விசாரிக்க ஆரம்பிக்குது. கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பல திடுக்கிடும் தகவல்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் வெளி வருது. கடைசியில் இந்த 4 பேரில் யார் அவரை கொன்னா, இல்லை வேற ஒருத்தர் அவரை கொன்னாங்களா, எதுக்காக கொன்னாங்கன்ற போல பல ட்விஸ்ட்டு வச்சு ஒரு காமெடி த்ரில்லர் அப்படின்ற பேஸில் இந்த படம் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல எனக்கு இந்த படத்தில் என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே இந்த படத்தில் வர காமெடி, குறிப்பாக மிஷ்கின் மற்றும் யோகி பாபுவோட நடுவில் வர காமெடி. யோகி பாபு வர ப்ரெசன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்மள கொஞ்சம் சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. மிஷ்கின் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு நல்ல நடிப்புன்னு சொல்லலாம். அவரோட அந்த கேரக்டர் என்ன அப்படின்ற ஒரு புரிதலே நம்மளுக்குள்ள கொடுக்காம ஒரு மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே வந்து யோசிக்க வச்சிருவாங்க, இது யார், இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற ஒரு ஆங்கிலே அதோட எண்ட் ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்தது, கன்வின்சிங்காக இருந்தது. ஸோ பட் அதோட கேரக்டர் எவால்வ் வந்து நல்லா பண்ணியிருந்தார். மிஷ்கின் அவர்களோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது. ஸோ அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களோட இந்த காம்பினேஷனில் வர அங்கங்கே வர இந்த ஒன்லைனர் காமெடி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நடிப்புன்னு வரும்போது ஆப்வியஸ்லி ஜெயராம், ஊர்வசி, இவங்க எல்லாரோட நடிப்புமே எனக்கு என்ன பெரிய மனக்கவலை அப்படின்னா, இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுமே, அதாவது குறிப்பாக மெயின் கேரக்டர்ஸ்லாம் வந்தவங்க 4 பேர், இந்த ஃபேமிலியை சார்ந்த ஜெயராமா இருக்கட்டும், ஊர்வசியாக இருக்கட்டும், அவங்க பொண்ணுங்களா வந்தவங்களா இருக்கட்டும், மிஷ்கின், யோகி பாபு, இந்த பக்கம் சாண்டியோட அம்மா வரவங்க, இந்த மாதிரி கேரக்டர்ஸாக பார்க்குறப்போ சஞ்சனாவோட இந்த மூத்த பொண்ணோட காதலனா வரவர், இந்த மாதிரி எல்லாருமே சிறந்த நடிகர்கள், ரொம்ப நல்ல நடிகர்கள். இந்த படத்துலையுமே அந்த கேரக்டர்ஸை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க, ஜஸ்டிஃபையாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிரமாதமாக பண்ணியிருக்காங்கன்னா இது கேள்விக்குறிதான். பட் ஓகே, அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபையாக பண்ணாங்க. 3வது இந்த படத்தோட இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகேவா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது தான் பெரிய மனக்கவலை. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காமெடி ஜோனரில் ஒரு த்ரில்லர் படம் கொடுக்குறோம், அடுத்த சீன் என்ன நடக்குதுனே தெரிய போகுது அப்படின்ற ஒரு முனைப்போட அந்த படம் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு காமெடின்றது நிறைய இடங்கள்ல திணிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் கிளைமேக்ஸுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்ச மாதிரி அது ஒரு முடிக்கணுமே, ஒரு மெசேஜோட அந்த படம் முடிக்கணுமே அப்படின்ற ஒரு பாண்டியராஜ் அவரோட ஸ்டைலில் அந்த படம் முடிக்கணுமே மாதிரி முடிச்ச மாதிரி இருந்தது. யூஸ்வலாக இந்த மாதிரி படங்கள் அவர் டைரக்ஷனில் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ இது ஒரு வித்தியாசமான முதல் முயற்சினே சொல்லலாம். பட் அது ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் முதல் படத்துக்கு ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு டைப்பில் அவர் ட்ரை பண்ணதுக்கு ஓகே, பட் ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்ததுன்னா இல்லை. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நிறையா ரிவால்வர் ரீட்டாக இருக்கட்டும், குலமாவ கோகிலாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பேட்டர்னில் இந்த படம் அந்த ஃபீல்டில் தான் இந்த படம் இருந்தது. ட்ரைலரே அப்படி தான் இருந்தது. ஸோ படமாக பார்க்குறப்போ எனக்கு அந்த இடங்கள் எல்லாமே வந்துட்டு நிறைய இடங்களில் அங்கங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்க ஒழிய ஒரு முழுநீள படமாக பார்க்குறப்போ இது என்ன ஜேர்னர்னு நம்மளுக்கு ஒரு புரிதலே இல்லாமல் போயிடுச்சு. 2வது இந்த படத்தில் இவங்களோட ரைட்டிங் இருக்குல்ல, ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், அதுவே ஒரு பெரிய தொய்வு தான். ஏன்னா முதல் பாதியே வந்துட்டு எல்லாருமே நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ பொறுமையாக போகும். இழுத்து இன்ட்ரோலாம் வந்துட்டு சுத்தமாக ஒரு கட்டு கொடுக்கணுமே ஒரு படத்தில் அப்படின்ற மாதிரி தான் இன்ட்ரோல் இருந்தது. ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, இல்லை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காமெடிக்கல ஓகே, இல்லைன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக அப்பா அடுத்த ஆஃப் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, அந்த மாதிரி கியூரியாசிட்டி எதுவுமே இல்லை, பிளாண்டாக இருந்தது அந்த இன்ட்ரோல் போர்ஷன்லாம். ஸோ செகண்ட் ஆஃப் ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொண்டு போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறப்பையும் நம்மளுக்கு அந்த டயர்னஸ் தான் வருதே ஒழிய அந்த படம் எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு தெளிவே இல்லை. அதாவது கொலை நோக்கி போதா, இல்லை இந்த ட்ரக் மாஃபியா இதை நோக்கி போதா, இல்லை காமெடி இதுக்குள்ளே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காமெடியாக ட்ரை பண்ணியிருக்காங்களா, எதுவுமே புரியல. ஸோ ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்றது வந்து ஓகேவான டைமிங் தான். ஆனால் அந்த 2 மணி நேரம் 20 நிமிஷமே நம்மளுக்கு ஒரு 3 மணி நேரம் பார்த்த ஃபீல் கொடுத்துச்சுன்னா அப்போ அந்த படம் சரியில்லைன்னு. இந்த படம் எக்ஸாக்டாக எனக்கு அதுதான் பண்ணுச்சு. பெரிய கவலையாக நான் சொன்னது, ஒரு சிறந்த இயக்குனர், ஒரு சிறந்த அணி, ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அமைஞ்சும், ஒரு சிறந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட சொல்லலாம் ஒரு பேச்சுக்கு, இப்படி எல்லாரும் அமைஞ்சும் இந்த படம் வந்து எதில் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த படத்தோட ஜேர்னர் என்னவோ அதை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ண தவறி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு காமெடி படமாகவும் எனக்கு ஃபீல் ஆகலை, இது ஒரு த்ரில்லர் படமாகவும் ஃபீல் ஆகலை. ஒரு நெக் டு நெக் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓகேவான படம் தான். ஆனால் என்ன ஜேர்னர்ன்றது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து பரிமளா அண்ட் கோ என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து எப்படி எந்த அளவுக்கு வந்து எனக்கு எக்ஸைட்டிங்காக ஒரு நல்ல படமாக தோணுச்சுன்னா 100க்கு வந்து நான் ஒரு 45 கொடுப்பேன். ஜஸ்ட் பாஸ் படம் தான். எனக்கு நிஜமாவே இதை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனக்கவலை தான். ஏன்னா ஒரு சிறந்த நடிகர்களை வச்சு ஒரு சிறந்த படத்தை கொடுக்க முயற்சி பண்ணிருக்கலாம். இத்தனைக்கும் அதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து இந்த காமெடி ஹியூமர் வந்துட்டு அசால்ட்டாக வரும், பாடி லாங்குவேஜில் அவங்களோட டயலாக் டெலிவரியில் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பின்னிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு இந்த படம் ஒரு ஜஸ்ட் பாஸ் லெவலில் தான் உங்ககிட்ட இருந்து ஒர்க் வாங்கியிருக்க முடியும்னா அது நிஜமாவே ஒரு பெரிய
குறையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த படம் அந்த அளவுக்கு தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு பாண்டியராஜ் சார் படங்கள் பிடிக்கும் அப்படின்னா அவரோட படங்களோட மைண்ட்லேருந்து தூக்கிட்டு ஒரு புதுவிதமான ஒரு இயக்குனரோட படம் போய் பாருங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கோலமாவு கோகிலா ஸ்டைலில் படங்கள் பிடிக்கும், உங்களுக்கு பார்க்க பொறுமை இருக்குன்னா போய் போகலாம். இல்லைனா பெட்டர் ஓடிடிலே பார்த்துக்கிறது என்ன தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அவ்வளோ மக்களை மீண்டும் மரத்தோட நல்ல திரைப்படம் நல்ல விமர்சனம் வர முன்னோட்டவங்க சந்திக்கிறேன். நல்ல தெரியுமா உங்களுக்கு கேட்குறாங்க. இது நிமிஷம் ட்ரீல இருந்து போச்சு.